ஓம் சாந்தி. நம்மிடையே மதிப்பிற்குரிய ராம்லோச்சன் சகோதரர் இருக்கிறார். திவ்ய புத்தி பலத்தை பற்றி கவனத்தை ஈர்ப்பார். பலவிதான புத்திகள் இருக்கின்றன. அவைகளில் மிக உயர்ந்தது தெய்வீக புத்தி. திவ்ய புத்தி ஆத்மாவை தெய்வீகமாக்குகின்றது. அதை குறித்து விளக்கம் தருவார் நமது சகோதரர். ஓம் சாந்தி. நீங்கள் எல்லோரும் தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்கள். ஏனென்றால் ஈஸ்வரிய பிறவி தெய்வீக புத்தியுடைய பிறவி. பாபா அவர்கள் இதை ஒரு முரளியில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஈஸ்வரிய பிறவியின் இது இறைவனுடைய பரிசு. இறைவனுடைய பரிசாக இருப்பது தெய்வீக புத்தி. எல்லோருக்கும் தெய்வீக புத்தி இருக்கிறது. பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தெய்வீக புத்தி இருக்கிறது. ஆனால் அந்த பிராமண ஆத்மா எந்த அளவு பலத்தை நிரப்பிக்கொண்டே போகிறார்களோ அந்த அளவு அந்த புத்தி அற்புதங்களை செய்யும். ஏனென்றால் 5 விதமான மனம் புத்தி உடையவர்கள் இருக்கிறார்கள். முதலாவது மனித ஆத்மா. மனித ஆத்மாவுடைய மனம் புத்தி அது. ரெண்டாவது பிராமண ஆத்மா. பிராமண ஆத்மா மனம் புத்தி உடையவர். மூன்றாவது பரிஸ்தா மனம் புத்தி உடையவர்கள். நாலாவது தேவ ஆத்மா மனம் புத்தி உடையவர்கள். ஐந்தாவது பரம் ஆத்மா. இந்த 5 மனம் புத்தியினுடைய வித்தியாசம் என்ன? மனிதன் என்றால் அவர்கள் மனம் புத்தியின் வசத்தில் இருப்பார்கள். மனம் புத்தி அவர்களை வழிநடத்தும். அவர்களை மனிதன் என்று சொல்கிறோம். பிராமண ஆத்மா என்றால் அவர்கள் தனது மனம் புத்தியை ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டு தெய்வீகமாக்கிக் கொண்டே செல்பவர்கள். பரிஸ்தா என்றால் அவர் முழுமையான ரீதியில்
மனம் புத்தி மீது வெற்றி பெற்றவர்கள், அதாவது வெற்றி சொரூபமானவர்கள், சித்தி சொரூபமானவர்கள். தேவதா என்றால் இச்சை என்றால் என்ன, ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. எந்த விதமான ஆசையும் இல்லாதவர்கள். பரமாத்மா என்றால் எல்லாரையும் சரி செய்பவர். மனிதாத்மா என்ன? இயற்கை, விலங்குகள், பறவைகள் அனைத்தையும் சரி செய்பவர். அவர்தான் பரம் ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களிலும் சிறந்தவர் பிராமண ஆத்மா. நான் மற்றும் நீங்கள் பிராமண ஆத்மாக்கள். தெய்வ ஆத்மாக்களாக மாறினோம். பரமாத்மா கிஃப்ட் வடிவில் தெய்வீக புத்தியை கொடுத்து விட்டார். அது என்ன ஆத்மா எனக்கு கிடைத்திருக்கிறதா? அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவேளை உங்களிடத்தில் தெய்வீக புத்தி இருந்தால் அதை 3 விஷயங்களில் கண்டறியலாம். முதலாவது விஷயம், அந்த ஆத்மா பரமாத்மா யாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை அதே ரூபத்தில் புரிந்து கொண்டு அவரிடமிருந்து தனது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார். இரண்டாவது விஷயம், தன்னை பரமாத்மா அவர்கள் தகுதிகளை கொடுத்திருக்கிறாரோ, எந்த சேவைக்கு பொறுப்பாக்கி இருக்கிறாரோ, என்ன ஈஸ்வரிய விசேஷங்கள் இருக்கின்றதோ, குணம் கொடுத்திருக்கிறாரோ, எப்படி நிமித்தமாக்கி இருக்கிறாரோ, அதுபோல தன்னை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டே தன்னை முன்னேற்றுவது. மூன்றாவது, பிராமண ஆத்மாக்கள் எந்த ஆத்மா எப்படி இருக்கிறாரோ, எந்த மாதிரி முயற்சி செய்பவர்களோ, எப்படி நடப்பவர்களோ, எந்த குணங்களை தாரணை செய்பவர்களோ, அந்த ஆத்மாவை அப்படியே புரிந்து கொண்டு அந்த சொரூபத்தில் அருகில் வருவது, அதாவது அவர்களை முன்னேற்றுவது. இந்த மூன்றும் சரியாக நடந்து கொண்டிருந்தால் உங்களிடத்தில் தெய்வீக புத்தி இருக்கிறது. இல்லை என்றால் இப்ப தெய்வீக புத்தி முழுமையாக வரவில்லை. வந்திருக்கிறது, ஆனால் பர்சன்டேஜ். பல ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்களோடு அந்த மாதிரி விவகாரம் செய்கிறார்கள். நான் ஆத்மா
करती हूँ, முயற்சி செய்கிறேன். जैसे मैं आत्मा चलती हूँ, நான் ஆத்மா எப்படி जैसे நடக்கிறேனோ, मैं आत्मा எப்படி सेवा करती நான் ஆத்மா சேவை செய்கிறேனோ, मेरे जैसा ये भी करे என்னைப் போலவே இவரும் செய்ய வேண்டும். और उसको उस रूप से देख कर அவரை அந்த ரூபத்தில் பார்த்து में आते விவகாரத்தில் வருகிறார்கள். और ये हो नहीं सकता, இது சாத்தியமே இல்லை, गलत है, இது தப்பு, दिव्य बुद्धि की निशानी नहीं है, தெய்வீக புத்தியினுடைய அடையாளம் இல்லை. ஏன்? क्योंकि ஏனென்றால் पद नंबर वार है, எப்போது பதவி நம்பர் வாராக இருக்கிறதோ, भी तो नंबर वार है, கர்மமும் நம்பர் வார் தானே இருக்கும். फिर हम एक जैसे क्यों देखते हैं? ஏன் நாம் ஒரே மாதிரியாக பார்க்கிறோம்? छोटा सा उदाहरण அதற்கு ஒரு சின்ன உதாரணம் आपको अपने अनुभव का बताते हैं। நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். मधुबन में மதுவனத்தில் आए हुए कुछ दिन हो गए, வந்து சில நாட்கள் முடிந்திருந்தது. बहुत तीव्र पुरुषार्थ कर रहे थे। தீவிர புருஷார்த்தம் செய்து கொண்டிருந்தார்கள். तो जो पार्टियां आती थी, जो रहते थे, எந்த பார்ட்டி வந்தார்களோ तो हम पहचानते नहीं, இருந்தார்களோ அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் देखते थे उनको அவர்களை பார்க்கும்போது जैसे मैं कर रहा था, நான் எப்படி செய்கிறேனோ से सबको करते हुए नहीं देख। அனைவரையும் அதே போல செய்ய பார்க்க तो விரும்புகிறேன். मुझे संकल्प चलता எனக்கு था எண்ணம் வந்தது, कि ये लोग श्रीमत के विपरीत क्यों कर्म कर रहे हैं। இந்த மனிதர்கள் ஏன் ஸ்ரீமத்துக்கு விரோதமாக காரியங்கள் செய்கின்றார்கள் என்ற எண்ணம் வந்தது. अव्यक्त बाप दादा को நான் சென்று அவ்யக்த பாப் தாதாவுக்கு दादा சொன்னேன். बाबा को जाकर बोला பாபாவுக்கு போய் சொன்னேன், कि बाबा பாபா, ये आत्माएं இந்த ஆத்மாக்கள் आपके श्रीमत पर नहीं चलती, உங்கள் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. इनको आप सजा क्यों नहीं देते। இவர்களுக்கு ஏன் நீங்கள் தண்டனை கொடுப்பதில்லை என்று கேட்டேன். तो बाबा ने क्या जवाब दिया? பாபா என்ன பதில் சொன்னார்? बाबा ने कहा, बच्चे பாபா சொன்னார், குழந்தாய், तुम्हें पता है உனக்கு தெரியுமா राजधानी स्थापन हो रही है। ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது? मैंने कहा जी बाबा। எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னேன். बोला नंबर वार होंगे। நம்பர் வார் இருப்பார்கள்? कहा जी बाबा। ஜி பாபான்னு சொன்னேன். तो बाबा ने कहा பாபா சொன்னார், जब नंबर वार हैं இப்போ நம்பர் வாராக இருக்கிறார்களோ तो कर्म कैसा हो। கர்மம் எப்படி இருக்கும்? फिर बहुत सुंदर एक एग्जाम्पल दिया। ஒரு அழகான உதாரணம் கொடுத்தார். दिन से मैंने அந்த நாளிலிருந்து ना छोड़ அவகுணங்களை பார்ப்பதை விட்டுவிட்டேன். क्या एग्जाम्पल दिया என்ன உதாரணம் கொடுத்தார் பாபா? बाबा ने कहा பாபா சொன்னார், कि अगर कोई चंडाल बनने का कर्म कर रहा है, ஒருவர் சண்டாளனாகுவதற்கு கர்மம் செய்தால் उस समय அந்த நேரம் बहुत गलत कर्म कर रहा है। ரொம்ப கெட்ட வேலை செய்கிறாரு. सबसे नीच पद चंडाल இருக்கிறதுலே தாழ்ந்த பதவி சண்டாள பதவி. बनने का कर्म कर रहा है। சண்டாளனாவதற்கான காரியம் செய்யும்போது अगर कोई कहे யாராவது போய் சொன்னால், मुझे बाबा ने कहा எனக்கு பாபா சொன்னார், उसके बदली चंडाल बन जाओ, நீ அதற்கு பதிலாக நீ சண்டாளனாயிரு. तुम बनोगे। நீங்கள் ஆவீங்களா? कहा, फालतू बाबा, मैं उसके बदले क्यों நான் ஏன் அவருக்கு பதிலாக ஆகணும்? तो जब बाबा ने कहा இப்போ பாபா சொன்னாரோ, तुम्हें उसके बदली அவருக்கு பதிலாக चंडाल बनना पसंद नहीं है, உங்களுக்கு சண்டாளனாக விருப்பம் இல்லையோ, जब वो चंडाल बनने का कर्म कर रहा है, அவர் சண்டாளனாவதற்கான காரியம் செய்யும் பொழுது परेशान क्यों हो रहे हैं? நீங்கள் ஏன் உங்களுக்கே வருத்தமாக இருக்குது? क्यों? ஏனென்றால் क्योंकि चंडाल पद சண்டாள பதவி अपने समय पर தக்க बहुत 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 महत्वपूर्ण है। அவங்க நேரத்தில் மிக மிக மகத்துவம் வாய்ந்தது. थोड़ा सतयुग में चल के देख, நீங்கள் சத்தியுகத்திற்கு போய் பாருங்கள். वहाँ सब नष्टो
எல்லோரும் நஷ்டமோகத்தில் இருப்பார்கள். कोई भी शरीर छोड़ेगा யாராவது சரீரத்தை விட்டால் सिवाय चंडाल के कोई टच नहीं करेगा। சண்டாளனை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். अब आप सोचो இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, उस समय चंडाल का कितना महत्व, அந்த நேரத்திற்கு சண்டாளனுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கிறது என்று பாருங்கள். कोई टच नहीं करेगा। யாரும் தொடமாட்டாங்க. इसलिए எனவே यज्ञ में யஜ்யத்தில் हर एक ब्राह्मण आत्मा का ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் महत्व, தனது மகத்துவம் இருக்கிறது. पार्ट का महत्व। அவர்கள் பாகத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. आप किसी की गलती देखते हो நீங்கள் யாருடைய குற்றத்தை பார்த்தால் को बता दो, பெரியவங்களுக்கு சொல்லுங்க, या आप இல்லை बाबा से कनेक्शन जोड़कर பகவாவோடு கனெக்ஷன் இணைத்து प्रति शुभ भावना रख அவர்கள் மீது சுபபாவனை வையுங்கள். बाबा இனிமையான பாபா, ये आत्मा भी बदल जाए, இந்த ஆத்மாவும் மாற வேண்டும். इस आत्मा का भी कल्याण, பாபா, இந்த ஆத்மாவுக்கு நன்மை நடக்க வேண்டும். ये आत्मा भी இந்த ஆத்மாவும் आपके श्रीमत पर चले, உங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். आत्मा भी आपसे बरसाए। பாபா, இந்த ஆத்மாவும் உங்களிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ब्राह्मण आत्मा दिव्य बुद्धि वाली का இதுதான் தெய்வீக புத்தியுடைய பிராமணர்களுடைய வேலை. बुद्धि की परत इन तीन बातें இந்த மூன்று விஷயங்களால் தெய்வீக புத்தியினுடைய भी விளக்கம் கிடைக்கிறது. தெய்வீக புத்தி இருக்கிறது, बल कैसे है? அதில் எப்படி பலம் வரும்? बल लाने का दो आधार, பலத்தை கொண்டுவதற்கு ரெண்டு ஆதாரம் இருக்கிறது. आधार है ஒன்று, कि बुद्धि को श्रीमत प्रमाण புத்தியை ஸ்ரீமத் படி में चलाओ, ஜட்ஜ்மெண்ட் படி நடத்துங்க. वैसा कर्म करो, அந்த மாதிரி காரியங்கள் செய்யுங்கள். बुद्धि में श्रेष्ठता आती है। புத்தியில நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும். जितना कर्म श्रीमत எந்த அளவு காரியங்கள் ஸ்ரீமத் படி செய்வீர்களோ उतना बाबा அந்த அளவு பாபா राजी होता, உங்கள் மீது திருப்தியாக இருந்து आपका बुद्धि योग உங்களுடைய புத்தி யோகத்தை बाबा में जुटता है। பாபா கூட சகஜமாக இணைந்திருக்கும். जितना आपका बुद्धि योग எந்த அளவு உங்களுடைய புத்தி யோகம் शक्तिवान के சர்வ சக்திவானோடு जुटता जाए, இணைந்து இருக்கிறதோ उतना आत्मा में शक्ति, அந்த அளவு ஆத்மாவில் சக்தி வந்து கொண்டே இருக்கும். वही बुद्धि दिव्य बल वाली बन जाए। அதே புத்தி தெய்வீக புத்தி உடையதாக மாறிவிடும். बुद्धि दिव्य बल वाली புத்தி எப்போது தெய்வீக பலமுடையதாகி விடுகிறதோ அதனுடைய அடையாளம் என்ன, फर्क क्या है? அதனுடைய வித்தியாசம் என்ன? मुझ आत्मा की बुद्धि, ஆத்மாவினுடைய புத்தி, அதாவது आत्मा நான் ஆத்மா दिव्य बुद्धि बल वाली தெய்வீக புத்தி உடையவர். की निशानी, पहली निशानी அதனுடைய முதலாவது அடையாளம். कि ऐसी आत्मा அந்த மாதிரி ஆத்மா जो दिव्य बुद्धि बल वाली யார் தெய்வீக புத்தி பலமுடையவரோ दिव्य परमात्मा के साथ साथ பரமாத்மா கூடவே पूरे विश्व को முழு உலகத்தையும் लाइट माइट உலகத்திற்கும் லைட் மைட் கொடுத்து கொண்டே இருப்பார். पहली निशानी। முதலாவது அடையாளம். दूसरी निशानी இரண்டாவது அடையாளம் दिव्य बुद्धि बल वाली தெய்வீக புத்தி பலமுடையவர்கள். आत्मा அந்த மாதிரி ஆத்மா जो संकल्प किया யார் என்ன நினைக்கிறாங்களோ, स्वरूप का, எந்த சுரூபத்தை நினைக்கிறார்களோ, स्थान का எந்த இடத்தை நினைக்கிறார்களோ, संकल्प किया,
நினைக்கிறார்களோ उसी समय அதே நேரம் उसी स्वरूप அந்த சொரூபத்தில் वहाँ स्थित हो जाएगा। அங்கே அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். अगर नहीं हो पाते हैं அப்படி ஆகவில்லை என்றால் तो बल लाने का पुरुषार्थ பலத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். बुद्धि में बल है नहीं। அப்படின்னா புத்தியில் பலம் இல்லை. तीसरी बात, மூன்றாவது விஷயம், जो दिव्य बुद्धि बल वाली है தெய்வீக புத்தி பலமுடையவர்கள் आत्मा அந்த மாதிரி ஆத்மா कभी धोखा नहीं खा सकती। ஒருபொழுது ஏமாற்றமடைய முடியாது. ऐसी आत्मा को அந்த மாதிரி ஆத்மாவிற்கு कभी दुख का अनुभव नहीं हो सकता। ஒருபோதும் துன்பத்தின் அனுபவம் ஏற்பட முடியாது. ऐसी आत्मा அந்த மாதிரி ஆத்மா सदा आपदा से सेफ रहे। எப்போதும் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். सदा आपदा से எப்போதும் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். ऐसी आत्मा அந்த மாதிரி ஆத்மா दिव्य बुद्धि बल वाली தெய்வீக புத்தி பலமுடையவர்கள் असंभव को संभव करके दिखाने நடக்க முடியாதையை நடத்தி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். आत्मा அந்த மாதிரி ஆத்மா दिव्य बुद्धि बल वाली தெய்வீக புத்தி பலமுடையவர்கள் लौकिक में லௌகிகத்தில் पढ़ी लिखी नहीं है, எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் सूत्रों का ज्ञान नहीं है, சாஸ்திரங்களின் ஞானம் இல்லாவிட்டாலும் साइंस का ज्ञान नहीं है, விஞ்ஞானத்தின் ஞானம் இல்லாவிட்டாலும் लेकिन समय पर தக்க சமயத்தில் ऐसी दिव्य बुद्धि बल அந்த वाली மாதிரி தெய்வீக புத்தி பலமுடைய ஆத்மாக்கள் मुख से அவருடைய வாயிலிருந்து समय पर தக்க சமயத்தில் एक्यूरेट आंसर சரியான பதில் बाबा अपने आप निकलवाए பாபா தாமே வெளிப்படச் செய்வார். ஏனென்றால் कि धरणी योगी ஏனென்றால் தரணி யோகியமாக இருக்கிறது. का सा उदाहरण அதற்கு சின்ன உதாரணம் தருகிறேன். என்னோட அனுபவம், हम छत्तीसगढ़ बहुत पहले गए थे, நான் சத்தீஸ்கருக்கு முதல்ல போனேன் பட்டி செய்ய வைக்க. तो वहाँ जब भट्टी पूरी हुई அங்கே பட்டி முடிந்தவுடன் तो लास्ट में கடைசியில் वहाँ के जो VIPs थे அங்கிருந்த விஐபிகள் இருந்தார்கள். बुलाया था அவர்களை அழைத்தார்கள் मिलाने के, சந்திப்பதற்காக. उसमें कुछ साइंटिस्ट भी அதில் விஞ்ஞானிகளும் இருந்தார்கள், थे, மீடியாக்காரங்களும் இருந்தார்கள், के गणमान्य। அங்கிருந்த முக்கியமானவர்கள். तो थोड़ी देर बोलने के बाद கொஞ்ச நேரம் பேசினதுக்கு பிறகு फिर एक ने प्रश्न पूछा ஒருவர் கேள்வி கேட்டார். விஞ்ஞானி கேள்வி கேட்டார், कि आप कहते हो நீங்கள் சொல்கிறீர்கள் आत्मा वेटलेस है, ஆத்மா வெயிட்லெஸ்ன்னு சொல்கிறீங்க, आत्मा का कोई वजन नहीं, ஆத்மாவுக்கு எந்த எடையும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, வெயிட்லெஸ்ன்னு சொல்கிறீங்க, लाई। லைட்டு. लेकिन ஆனால் इन दिनों में पेपर में निकला था அந்த நாளில் பேப்பரில் வந்தது आत्मा का वजन 20 ग्राम। ஆத்மாவுடைய எடை 20 கிராம். तो बोला है तो पेपर में आया है பேப்பரில் வந்திருக்கு का वजन 20 ग्राम ஆத்மாவுடைய எடை 20 கிராம். और आप कहते हो நீங்கள் சொல்கிறீங்க वेटलेस। ஆத்மாவுக்கு எடை கிடையாதுன்னு. तो मैंने कहा कैसे कहते हो आत्मा का वजन 20 ग्राम? 20 கிராம்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். ने बताया அவர் சொன்னார், कि एक मनुष्य था, साइंस ने प्रयोग किया, ஒரு மனிதன் சயின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணார். शरीर छोड़ने जा रहा எப்போ உடலை விட போனாரோ उस समय அந்த நேரம் का वजन, அவருடைய எடை, और जब शरीर எப்போ உடலை விட்டு விட்டாரோ तो उसके वजन में அந்த 20 ग्राम था, இடையில் 20 கிராம் வித்தியாசம் இருந்தது. अर्थात அதாவது 20 ग्राम वजन 20 கிராம் எடை कम हो गया। குறைந்து விட்டது. तो इसका
அதனுடைய இடம் என்ன? निकल गई, ஆத்மா போன பிறகு 20 ग्राम वजन कम हो गया। உடலில் எடை 20 கிராம் குறைந்தது? मैंने कहा नहीं, இல்லை. आत्मा लाइट, ஆத்மா லைட். आत्मा तो निकल गई, ஆத்மா போயிடுச்சு. के शरीर में जो वायु थी, அவருடைய உடம்புல இருந்த வாயு, इसको सांस लेते वायु थी, மூச்சு இழுத்தார் இல்லையா, அது போயிடுச்சு. वायु का वजन 20 ग्राम। வாயுடைய எடை 20 கிராம் இருந்தது. अब मैं साइंस तो पढ़ा हुआ नहीं, நீங்கள் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, मैं कुछ जानता नहीं, எனக்கு தெரியாது. ऐसे बाबा ने मुझसे निकलवा लिया। அந்த மாதிரி பாபாயின் வாயிலேருந்து சொல்ல வச்சாரு. बाद में मैंने दूसरे से पूछा, நான் इससे இதை பற்றி கேட்டேன். वायु का वजन होता है, வாயுவுக்கு எடை இருக்கா என்னன்னு கேட்டேன். ஆமாம் இருக்குன்னு சொன்னார். तो देखो समय पर தக்க சமயத்தில் आप पढ़े लिखे हो या नहीं, நீங்கள் எழுத பிடிக்க தெரிஞ்சவங்களோ இல்லையோ, लेकिन ஆனால் आप अपनी बुद्धि को दिव्य நீங்கள் உங்கள் புத்தியை தெய்வீக பலமுடையவர்களாக மாற்றிக்கொண்டே இருந்தால் तो बाबा आप बुद्धि के द्वारा உங்கள் புத்தி மூலமாக பாபா संभव काम संभव நடக்க முடியாத காரியங்களை நடத்தி காட்டுவார். आपसे ऐसी सेवा मीठा बाबा உங்கள் மூலமாக அப்படிப்பட்ட செயல்களை பாபா, இனிமையான பாபா செய்ய வைப்பார். अच्छा। ओम शांति। ஓம் சாந்தி.